திமுக கூட்டணியில் சிக்கல் மேல் சிக்கல். டெல்லியிலிருந்து வந்த லெட்டர் அதிரடியாக சொன்ன ஸ்டாலின். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறையை விட குறைவான சீட் ஒதுக்கி திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிடலாம் என்ற எண்ணிய நிலையில் முக்கிய கட்சிகள் எல்லாம் கரார் காட்டும் நிலையில் கூட்டணியில் சிக்கல் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை முரணாக இருந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த திமுக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் தியோ சிங் ஆகியோர் நேற்று முன்தினம் சென்னை வந்தனர். முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். அப்போது ராகுல் கொடுத்தனுப்பிய கடிதத்தை ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறார் வேணுகோபால். அந்த கடிதத்தில் ஆட்சியில் பங்கு, 32 தொகுதிகள், ராஜ்யசபா சீட் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருந்துள்ளன. அதனை படித்து பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் உடனிருந்த கனிமொழி வாயிலாக நிறைய விஷயங்களை வேணுகோபாலிடம் கூறியிருக்கிறார். அது தொடர்பாக அறிவாலய வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. வேணுகோபாலிடம் முதல்வர் ஸ்டாலின் கூறியதாக கூறப்படும் தகவல் என்னவென்றால், காங்கிரஸ் தரப்பு விமர்சனங்களை வைத்தால் அவர்களுக்கு திமுகவினர் முழு மனதோடு வேலை செய்ய மாட்டார்கள். இதை காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி பற்றி பேச வேண்டும். மாறாக இப்போது பேசி குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. காங்கிரஸில் ஒரு சிலர் தாவேகாவுடன் கூட்டணி என்று சொல்லி திமுகவை மிரட்ட பார்க்கின்றனர். அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். யார் விரும்பினாலும் யாரோடும் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். அதை இன்றே செய்யலாம். இம்முறை காங்கிரசுக்கு 22 சீட்டுகள் வரைதான் கொடுக்க முடியும். ராஜ்யசபா சீட் குறித்தெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை நேருக்கு நேராக முதல்வர் ஸ்டாலின் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகத்தை எட்டவில்லை. இந்த கட்சிதான் இப்படி என்றால் கூட்டணியில் இருக்கும் சிறிய கட்சிகள் கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் கூட இம்முறை அதிக தொகுதி வேண்டும் என்ற முடிவோடு இருப்பதால் எப்படி கூட்டணியை இறுதி செய்யும் திமுக என்பது கேள்வியாக உள்ளது. இன்னும் கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் தொகுதி தொடர்பாக இன்னும் பேச்சுவார்த்தை திமுகவிடம் தொடங்கவில்லை. இவர்களின் கோரிக்கை அதிகமாக இருந்தால் கூட்டணியை திமுக இழுத்து பிடிக்குமா என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது.